ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீரை ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி இந்த கீரை பொரியல் நான் செய்கிறதுக்கு சிறுக்கீரை தான் எடுத்திருக்கேன். சிறுக்கீரை சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு வச்சுருக்கேன். பாதி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் தான் இது. இந்த கீரை பொரியலுக்கு சின்ன வெங்காயம் போட ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் பாதி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் இதை தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகா. நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தண்ணி சேர்க்க மாட்டேன். உங்களுக்கு தண்ணி வேணும்னா லைட்டாக தெளித்து விட்டுக்கோங்க, ஊற்றாதீங்க. காஞ்ச மிளகா போட்டுடலாம். இப்போ நம்ம கீரை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இது அப்படியே வதங்கட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் வதங்குறதுக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் தான் உப்பு போடணும். எப்போவுமே கீரை பொரியல் செய்யும் போது உப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே போட்டுறாதீங்க. கீரை வதங்க 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 கொஞ்சமாகிடும். நம்ம போடும் போது இவ்வளோ கீரை இருந்துச்சு, இப்போ இவ்வளோ தான் கீரை வந்திருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உப்பு மட்டும் ஃபஸ்ட்லேயே சேர்த்துறாதீங்க, லாஸ்ட்டாக தான் உப்பு சேர்க்கணும். நம்ம இப்போ உப்பு சேர்க்கலாம். உப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நம்ம உப்பு போட்டு ஒரு 2 செகண்ட் மட்டும் வதக்கிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கீரை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் துருவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை போட்டு இறக்கிடலாம். தேங்காய் போட்டு நம்ம ரொம்ப நேரம் நம்ம அடுப்பு வச்சுருக்கோம். தேங்காய் போடுறதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே தான் கிளறி விடணும். அடுப்பை ஆன் பண்ணி வச்சு கிளறாதீங்க. நம்மளோட கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான பொரியல் தான், ரொம்ப ஹெல்த்தியான பொரியல். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.